நடக்க போறது வந்து மக்கள் சந்திப்பு கிடையாது, ஒரு மிகப்பெரிய மாநாடு, மினி மாநாடுன்னு சொன்னேன். ஆனா அது மினி மாநாடு மாதிரிலாம் தெரியல. கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு இணையான ஒரு கூட்டம். காலையில 6 மணிக்கே வந்து அடிச்சு நொறுக்கிட்டு கூட்டம் ஏறத நம்மளால பார்க்க முடியுது. எங்கடா இருந்தீங்க இத்தனை நாள்? எப்படா வந்தீங்க இவ்வளவு பேருன்னு சொல்ற மாதிரி காவல்துறை திகைச்சு போய் அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு கூட்டத்தை வந்து அண்ணன் தலைமையில வந்து இன்னைக்கு கூடி இருக்கு. பிரிச்சு விட்டார் இன்னைக்கு. இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க வச்ச மொத்த குற்றச்சாட்டுக்கும் இன்னைக்கு வந்து ஒரே ஆளா சிங்கிள் மேனா சம்பவம் மேல சம்பவம் இதை தாண்டா நாங்க எதிர்பார்த்தோம் தங்கமேன்னு சொல்லி மீம்ஸை போட்டு பசங்க பறக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களும் வந்து எதற்காக இவங்க அவ்வளவு ஆஷா பேசுறாங்க, ஏன் இந்த அளவுக்கு அவங்க கடுமையா நடந்துகிட்டாங்கன்ற அனுபவம் வந்து அவங்களுக்கு அப்போ நடந்திருக்கும் இல்லையா? என்ன ஆட்டம் நமக்கே போட்டு இந்த பிளிப்பிளிறானுங்களே 1.5 வருஷம் 2 வருஷம் ஆன கட்சிக்கே வந்து இந்த ஆட்டம் காட்டுறானுங்களே. ஒரு மிகப்பெரிய தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களையும் என்ன பாடுபடுத்திருப்பாங்க இவங்க 2 பேர் சேர்ந்து. அதனோட வெளிப்பாடு தான் இந்த தீய சக்தி திமுகன்றதை வந்து அவங்க அன்னைக்கு மக்கள் முன்னாடி கொண்டு வந்தாங்க. அதே விஷயத்த இன்னைக்கு தளபதி பெரியார் பிறந்த மண்ணில் பகுத்தறிவு பகலவன் பிறந்த மண்ணில் ஈரோடு கெட்டவார எங்கள் பெரியார் சொல்லி நறுக்கு நறுக்குன்னு அடிச்சு தீய சக்தி திமுக ஒழிக்கிறதான எங்களோட முதல் வேலை. தாவேகா ஒரு தூய சக்தின்னு சொல்லி அடிச்ச விதம்லாம் பட்டே கிளப்பிட்டாருங்க, பட்டே கிளப்பி